நடக்கணும், அதனால நான் ஏற மாட்டேன்றதெல்லாம் நீங்கள் மாற்றி வச்சுட்டு இந்த கோவிலுக்கு வாங்க. அப்போ இந்த வாட்டி நாங்கள் வந்துட்டு அந்த கோவில் விசிட் பண்ண போகிறோம். இது ஒரு மலை மேலே இருக்கிற கோவில். பாலக்காடு கோயம்புத்தூர் பை பஸ் இல்லை பை ட்ரெயின் நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த கோவில் தூரேந்தே உங்களுக்கு பார்க்கலாம். நல்ல ஒரு சீனிக் வியூ தான் அந்த கோவிலுக்கு. இதுதான் இட்டிமடா, இதுதான் வெஸ்டர்ன் காட்ஸ். இப்போ நேராக பார்க்குற அந்த மலையை தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். ஒரு மலை கோவில், அங்கே ரீச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த டவருக்கு பின்னாடி இருக்கிற மலை இதுதான் நாங்கள் போக போகிறோம். அந்த மலைக்கு தான் போயிட்டுருக்கோம் இப்போது. கோவிலுக்கான பஸ் ஸ்டாப்பு இங்கே பக்கத்தில் தான். ஒரு 100 மீட்டர் to 200 மீட்டர்ஸ் நடந்தால் உங்களுக்கு பஸ் ஸ்டாப் ரீச் பண்ணிக்கலாம். அங்கேருந்தும் ரொம்ப பக்கம்தான், நடந்து போகிற தூரம் தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்துட்டு ரோடு ஒர்க்கு நடக்கிறதுனால, ரயில்வேயோட ஒர்க் நடக்கிறதுனால அந்த ரோடு க்ளோஸ்டு. இப்போ 8 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நம்ம பை ரோடு சுற்றி போகணும் கோவிலுக்கு. இப்போ நாங்கள் என்டர் பண்ணியிருக்கிறது ஏசிசி சிமெண்ட் கம்பெனியோட குவார்ட்டர்ஸ் ஏரியா. இங்கே ஒர்க் பண்ணவங்களுக்கெல்லாம் இது ஒரு நாஸ்டாலஜியாக இருக்கும் இந்த வீடியோ. கண்டிப்பாக நான் ஜஸ்ட் அந்த குவார்ட்டர்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். இப்போ ஏசிசி சிமெண்ட் இங்கே வந்துட்டு மதுக்கரையில் ப்ரொடக்ஷன் இல்லை, ஜஸ்ட்டு பேக்கிங் மட்டும் தான் இருக்குது. இது இப்போ அதானியோட அண்டரில் இருக்குது ஏசிசி சிமெண்ட். நீங்கள் பாலக்காடு கோயம்புத்தூர் போகிறீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஈஸி ரூட்டு. இந்த ஏசிசி சிமெண்ட் குவார்ட்டர்ஸ் வழி உங்களுக்கு போகலாம் கோயம்புத்தூருக்கு. இதெல்லாம் தான் ரெனோவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த குவார்ட்டர்ஸ் எல்லாம் ரெனோவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அதானி குரூப்பில் இருக்கிறதுனால பாலக்காடு கோயம்புத்தூர் NH ரீச் பண்ணியாச்சு. இங்கேருந்து நீங்கள் ரைட்டு போனால் கோயம்புத்தூர். இப்போ நம்ம லெஃப்ட்டு போக போகிறோம், மதுக்கரை போகணும். மதுக்கரை பஸ் ஸ்டாப்பு, மதுக்கரை பஸ் ஸ்டாப் இது தான். அங்கே பாலம் பிரிட்ஜ் ஒர்க் நடக்கிறதுனால தான் நாம் இப்போ 8 கிலோமீட்டரு கிட்ட சுற்றி வந்திருக்கோம். ரோடுக்கு லெஃப்ட் சைடில் ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன் பார்க்குற வியூ தான் இது. அதுதான் கோவில். அந்த கோவிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ மதுக்கரை ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷன் தான். உங்களுக்கு இங்கே ஸ்டாப் இருக்கிற ட்ரெயின்ஸ் எல்லாருடைய டீட்டெயில்ஸு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இங்கே தான் ஒர்க்கு, பிரிட்ஜோட ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. இப்போ ரைட்டுக்கு திரும்பணும் நம்ம மெயின் ரோடுந்து கோவிலுக்கு போகிறதுக்கு.
இங்கே கார் பார்க்கிங் அண்டு பைக் பார்க்கிங் இருக்குது. உங்களுக்கு கோவில் பக்கத்துலேயே உங்களுக்கு பார்க் பண்ணிக்கலாம். என்ட்ரன்ஸ் ஏறும்போதே உங்களுக்கு ஒரு சைடில் கணபதியும் இன்னொரு சைடில் முருகனும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸு, இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டேர்ஸ் ஏறினால அப்படி ஏறும்போது உங்களுக்கு வந்துட்டு இங்கே ஒரு 1000 கிட்ட ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ ஏறும்போது உங்களுக்கு நல்லா கால் வலிக்கும். ஆனால் இந்த மாதிரி டயகனலாக ஏறி பாருங்கள், நான் காமிக்கிறேன். அந்த மாதிரி ஏறினா உங்களுக்கு வந்து 1000 இல்லை 2000 ஸ்டெப்ஸ் வேறு உங்களுக்கு ஈஸியாக ஏறலாம். நான் ஜஸ்ட்டு காமிக்கிறேன். அப்போ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஏறிக்கலாம். இந்த மாதிரி மண்டபம்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு இங்கேருந்து ஏசிசி சிமெண்ட் ஃபேக்ட்ரி உங்களுக்கு பார்க்கலாம். மதுக்கரை ரயில்வே ஸ்டேஷன், கோயம்புத்தூர் பாலக்காடு NH. அப்பா சூப்பர் வியூ. அதான் இன்னும் பேக்கில் உங்களுக்கு குவாரி பார்க்கலாம். அந்த NHக்கு பேக் சைட் பார்க்குறீங்களா? இந்த ஸ்டெப்ஸு வேறு கான்க்ரீட் ஸ்டெப்ஸு. இதுக்கப்புறம் பாறையில் செதுக்கியிருக்காங்க ஸ்டெப்ஸு. நடுவில் தான் அவங்க பாறையில் ஸ்டெப்ஸு பண்ணியிருக்காங்க. மேலே ஏற வியூ அப்படியே சூப்பராக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி உட்காரதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது, மண்டபம் இல்லை ஸ்டெப்ஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு வசதியாக இருந்தால் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு உங்களுக்கு கோவிலுக்கு போகலாம். பேசஞ்சர் ட்ரெயின் இல்லை, அது கூட்ஸ் ட்ரெயின். அது பாலக்காடு கோயம்புத்தூர் NH. இது மதுக்கரை ரயில்வே ஸ்டேஷன் ட்ராக்கு. ட்ரெயின் போகிறது பார்க்குறீங்களா? அப்பா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே கோவில் ஸ்டெப்ஸு ஏறிட்டுருக்கோம். நாங்கள் இன்னும் கோவில் ரீச் பண்ணல, நடந்துகிட்ருக்கோம். ட்ரெயின் பார்த்ததுனால அப்படியே நின்றாச்சுங்க. கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி நடந்தால் இந்த மாதிரி ரெயிலிங்ஸ் பார்க்கலாம். ரெயிலிங்ஸ் பிடிச்சிட்டு உங்களுக்கு ஏறி போகலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. அப்படி சிவன் கோவிலில் போய் பிரார்த்திச்சு வந்தாச்சு. இது தர்மலிங்க சிவன் டெம்பிள் மதுக்கரையில் இருக்குது. ஸ்வயம்பு லிங்கம் இங்கே இருக்கிறது. மகாபாரதத்தோட கனெக்ட் பண்ணியிருக்கிற ஒரு கோவில் இது. அப்போது இந்த கோவில் மட்டும் இல்லை, இந்த கீழே இந்த மதுக்கரையிலேருந்து நீங்கள் இந்த கோவில் வர இருக்கிற வழி
அது வந்துட்டு ரொம்ப சீனிக்க வழி. அது உங்களுக்கு நடந்து வர்றதுக்கு ஒரு 1000 கிட்ட ஸ்டெப்ஸ் இருக்கும். ஆனால் பரவாயில்ல. ஆனால் இந்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு நீங்கள் நல்லா காற்று வேறு இருக்குது, அதனால் உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் ஏறதுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு டயர்ட்னஸ் இல்லாமல் உங்களுக்கு வரலாம். வேணும்னா நீங்கள் கையில் ஒரு வாட்டர் பாட்டில் கையில் வச்சுக்கோங்க. அப்புறம் காலையில் 6:30க்கு தான் இந்த கோவில் ஸ்டார்ட் ஆகும். ஈவினிங் 4 o'clock அப்புறம் இந்த கோவிலுக்கு உள்ளார என்டர் பண்ண முடியாது. காரணம் என்னாச்சுன்னா இது ஒரு மலை இல்லை, அதனால் அவங்க வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. 4 o'clock கோவில் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் நீங்கள் வர பிளான் இருந்தால் நீங்கள் ஒரு 2 o'clock இல்லை 2:30, 3, 4க்குள்ளார நீங்கள் அந்த கோவில் இருந்திருக்கணும். அப்படி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு வாங்க. ரோடுந்து இல்லை ட்ரெயினில் போகும்போதெல்லாம் உங்களுக்கு இந்த ஒரு கோவில் பார்க்கலாம். இந்த கோவில் வர்றதுக்கு நாங்கள் ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கோம், ஆனால் வரவே முடியறதில்ல. இப்போ வர முடிஞ்சது, அது வந்துட்டு ஒரு பாக்கியமாக தான் நான் நினைக்கிறேன். அப்படி தர்மலிங்க சிவா டெம்பிள் நாங்கள் விசிட் பண்ணியாச்சு. இனி நெக்ஸ்ட்டு இறங்கி போனோம். அதுக்கு முன்னாடி இங்கே கோவிலில் பிரசாதம் இருக்குது, அது சாப்பிட்டுட்டு போகலாம். பொங்கல் பிரசாதம். சொந்த அக்காவை கூட்டிட்டு போடா. அக்கா 2 பேரும் வரல, சொந்த அக்காவை கூட்டிட்டு போடா. Hey Piyush, Sohan, இறங்கிட்டு இங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். உங்கள் கோயம்புத்தூர் இல்லை பாலக்காடு ட்ராவலில் நீங்கள் இந்த கோவில் கண்டிப்பாக விசிட் பண்ண பாருங்கள். எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது இந்த கோவிலில் வந்ததுக்கப்புறம். கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு, ஆனால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நான் சொன்ன மாதிரி டயக்னலாக நீங்கள் ஏறினீங்கன்னா அந்த சோர்வே இருக்காது, உங்களுக்கு சீக்கிரமாக ஏறிடலாம். அங்கே போனாலும் அவ்வளோ ஒரு நல்ல மன அமைதியாக இருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் இங்கே நிறையா அந்த மாதிரி சீட்டிங் பிளேசஸ் எல்லாம் இருக்குல்ல, அதனால நீங்கள் இங்கே வர்றதுக்கு கவலையே பட தேவையில்லை. நடக்கணும் அதனால் நான் ஏற மாட்டேன்றதெல்லாம் நீங்கள் மாற்றி வச்சுட்டு இந்த கோவிலுக்கு வாங்க. தர்மலிங்க சுவாமி டெம்பிள், மதுக்கரை. ஓகேவா? கோயம்புத்தூரில் இன்னொரு ஃபேமஸான கோவில் இருக்குது. அது எல்லாருக்கும் தெரிகிறது எப்படின்னா வெள்ளையன்கிரி ட்ரெக்கிங். அந்த ட்ரெக்கிங் போகிறதுக்கு கீழே இருக்கிற பேஸில் ஒரு கோவில் இருக்குது, பூண்டி சிவன் டெம்பிள். அது வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். எப்போ நீங்கள் இஷா போகிறீங்கன்னா, நிறைய பேர் இஷா போயிட்டு அப்படியே போகிறாங்க. நீங்கள் இஷா போனதுக்கப்புறம் இல்லை நீங்கள் அந்த பூண்டி சிவன் டெம்பிள் விசிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இஷா போகலாம். எய்தர்வே உங்களுக்கு விசிட் பண்ணி போகலாம். அப்புறம் ட்ரெக்கிங் இப்போ வந்துட்டு இந்த மழைனால அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அது பார்த்துட்டு நீங்கள் அதை கூகுள் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரெக்கிங்க்கு போகலாம். கோவிலுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி பீமருக்கும் ஒரு சிலை வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.